2014ஆம் ஆண்டு சுற்றுலா அபிவிருத்தி பணியகத்தின் 7.8 மில்லியன் ரூபாவை பயன்படுத்தி ஊவா மாகாண சபை தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை மேற்கொண்டவை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச, அதன் தலைவர் பாஸ்வர குணரத்ன, முகாமைத்துவ பணிப்பாளர் ரோமி ஜவ்ஃபர் உள்ளிட்டோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் பசன் அபரசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று உத்தரவிட்டார். சட்டம் அதிபரின் ஆலோசனைக்கமைய பொதுச் சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் அவர்களை சந்தேக நபர்களாக பெயரிடுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரம் ஒன்றின் ஊடாக நீதவானுக்கு தெரிவித்ததைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக அவர்களுடைய வசிப்பிடங்களுக்கு சென்ற போதும் அவர்கள் அந்த இடங்களில் இல்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் மீது வெளிநாட்டு பயணத்தடை விதிப்பது தொடர்பான கோரிக்கையை ஆராய்ந்த நீதவான் வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கவும் குடிவரவு மற்றும் குடியகல்வி கட்டுப்பாட்டாளருக்கு தகவல் தெரிவிக்குமாறும் உத்தரவிட்டார். 2014ஆம் ஆண்டு சுற்றுலா அபிவிருத்தி பணியகத்தின் பணத்தை பயன்படுத்தி சுற்றுலா அபிவிருத்தி நடவடிக்கைகள் என தெரிவித்து டி-ஷர்ட்கள் அச்சிடப்பட்டதாகவும், டி-ஷர்ட்டுகளின் ஒருபுறம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உருவப்படமும் மறுபுறம் அரசியல் கட்சி ஒன்றின் பெயரும் 12,000 டி-ஷர்ட்டுகள் அச்சிடப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மன்றில் தெரிவித்தது. இந்த டி-ஷர்ட்டுகள் மொனராகலை மாவட்டத்தில் நடைபெற்ற அரசியல் நிகழ்வொன்றில் விநியோகிக்கப்பட்டதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அவர் சுகையினமுற்றுள்ளார். பயணம் செய்ய வேண்டாம் என அவருக்கு சொல்லப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பை எமிரேட்ஸ் ஏற்காது, நிறுவனங்களும் பொறுப்பேற்காது. அவர் மருத்துவ ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளார். எனவே நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்படுவது சாதாரண விடயம்தான். ஆனால் அவர் குணமடைந்து வர வேண்டும் அல்லவா? அவர் பயணம் செய்யக்கூடியதாக இருந்தால் வருவார். தற்போது அவரால் பயணிக்க முடியாது. ஏனென்றால் பல மணத்தியாலங்களுக்கு அவரால் பயணிக்க முடியாது என மருத்துவ அறிக்கைகள் வழங்கப்பட்டிருக்கின்றமையே இதற்கான முக்கிய காரணமாகும்.